செய்திகள். தமிழ்நாடு மற்றும் ஜெர்மனியின் உறவுகளை மேம்படுத்த அம்மாநில அமைச்சர் மற்றும் அதிபரை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் 8 விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் விதித்துள்ள 50% வரியால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் 2 கவுன்சிலர்கள், தாம்பரம் மாநகராட்சியில் 1 கவுன்சிலர் மற்றும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவர்களை பதவி நீக்கம் செய்த அரசின் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2500 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமன ஆணை வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசிற்கு ஹைகோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் எதுவும் இல்லவே இல்லை என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்றார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நடப்பாண்டில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனா, ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி வந்தடைந்தார். கேரளாவில் ஓணம் பண்டிகை செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 24ஆம் தேதி வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 அதிகரித்து 1 சவரன் ₹77,800 1 கிராம் ₹9,725 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹1 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ₹137 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டிற்குள் 1 லட்சம் கோடி மதிப்பிலான 2 நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தங்களை இறுதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணை நடப்பாண்டில் 6வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்த்திடும் வகையில் ஜெர்மனி நாட்டின் 3 நிறுவனங்களுடன் ₹3201 கோடி முதலீட்டில் சுமார் 6250 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆசிரியர்கள் தங்களின் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர்கள் தகுதி தேர்வான டெட் கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் 1,86,000 கோடி அளவிற்கு GST வசூலானதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜெர்மனி பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4ஆம் கட்டமாக மதுரையில் வருகின்ற 4ஆம் தேதி வரை 10 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். வருகின்ற 4ஆம் தேதி சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த ஆப்கானிஸ்தானிற்கு 15 டன் உணவுப் பொருட்களை ஒன்றிய அரசு அனுப்பியது. சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று ஸ்ரீரங்கம் வருகை தர உள்ளார். மேலும் அங்கு 5 அடுக்கு பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராயபுரத்தில் ₹1,89,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உருது நடுநிலைப் பள்ளியின் கூடுதல் பள்ளி கட்டடத்தினை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திறந்து வைத்தார். சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை ₹51.50 குறைந்து ₹1,738 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ₹868.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் ₹1000 கோடி அளவிற்கு முந்திரி பருப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான 1910 பதவிகளுக்கு 51,416 பேர் தேர்வு எழுதியதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அனைத்து வகையிலும் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது என்று ஜெர்மனியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வயநாடு மலையில் 8 கிலோமீட்டர் நீள இரட்டை குகை பாதை ₹2,134 கோடி செலவில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தின் 2வது வாரத்தில் மணிப்பூருக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சீனாவில் நடைபெற்ற ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீன அதிபருடனான சந்திப்பு மிக்க பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்க்க 7 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சென்றடைந்தார். தமிழகத்தில் 38 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. மிசோரம், அசாம் ஆகிய மாநிலங்களில் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ரயில்வே மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக MLFF டோல்கேட்டை குஜராத்தில் திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 2 நாள் பயணமாக சென்னை வருகை தந்துள்ளார். பூந்தமல்லி, போரூர் இடையே டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் புதிய DGP-யாக வெங்கட்ராமன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியா சக்தி வாய்ந்த ஜெட் இன்ஜினை தயாரிக்கும் என்று ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட 50% வரியால் தமிழ்நாட்டில் 2025-26ஆம் நிதியாண்டில் 34,642 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். உர்ஜித் பட்டேல் அவர்கள் IMF நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் ஏற்றுமதியை அதிகரிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்கள் இனி ஏல முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 65 கோடியில் ஓட்டேரி நல்லா கால்வாய் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஜப்பானில் 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணித்தார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கு 385 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று டிசம்பரில் புட்டின் அவர்கள் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக செப்டம்பர் 2ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.